M5 MacBook Pro-ஓட ஒரு சின்ன யூசர் ரிவ்யூ. ஒரு வாங்கி 1 மந்த் ஆகுது. ஒரு 15 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அருண் கிராஃபிக் டிசைனர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து இருக்கிறனால கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஹானஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் அருண். தேங்க்யூ தேங்க்யூ ராஜ். ஓகே. ஸோ அருண், நீ எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நாளா மேக்புக் உன்னோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு ஆமா, இருந்த, கரெக்டா? கரெக்ட். ஸோ உன்கிட்ட ஒரு மேக் இருக்கு. அகைன் மேக் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ண? நான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஆஃபீஸில் ம். இந்த மேக் யூஸ் பண்ணி ஆ. பழகிருக்கு. ஓகே. அந்த டைம்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த விண்டோஸ்ல ஸ்க்ரோல் இப்படி இருக்கும், ஆ. அது திருப்பி இருக்கும். ஆ. ஆனால் இந்த க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன் எல்லாமே இந்த சைடில் இருக்கும். ம், ம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அதை ஸ்பீடு ஆ. இந்த ரெண்டர் பண்ணும்போது, அது ஒர்க் பண்ணும்போது எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ம், ம். ஸோ அதுக்கு பழகிட்டேன். ஓகே. 2 இயர்ஸ் M1 சிப்ல ம், ம். பழகிடுச்சு. ம், ம். இன்னும் பட் இந்த விண்டோஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணாத இதுக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஆனா ஆஃபீஸ்ல நான் வந்து 3 இயர்ஸ் கண்டினியூஸா அது ஒர்க் ஓகே. நீ அந்த ஆஃபீஸ்ல கொடுத்தது வந்து M1 ஏரா இல்ல? அல்ல, அது ப்ரோ ஓகே. M1 சிப். ஓகே. அது இந்த டச் ஸ்கிரீன்லாம் வரும். ஆமா, அது ஆமா, அது ஆமா. அதுதான். ஓகே. அது இப்போவும் நல்லா தான் ஒர்க் பண்றாது. ஆ. இப்போ இந்த லாங் ரன்ல நல்லா ஒர்க் பண்றேன். ஆ. ஆனா இந்த இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், போட்டோஷாப் எல்லாம் ஒர்க் பண்றேன். ஓகே. இன்னும் வேணும்னா அதுக்குள்ள ஏதோ நான் கொஞ்சம் டைம்ல ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் ஒர்க் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். ஆ, ஆ. ஓகே, கம்பேர் டு விண்டோஸ். ம், ம். எவ்வளோ வருஷமா விண்டோஸ் யூஸ் பண்ணி வந்து எவ்வளோ 3 இயர்ஸ் தான் மேக் யூஸ் பண்றேன். ம், ம். இப்போ அதோ இந்த ரொம்ப ஓகே. டிஃப்ரென்ஸ் லைக் அது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. ஓகே. அதுவும் இல்லை, அந்த 3 இயர்ஸ் விண்டோஸ் பட் லைக் கேமிங் லேப்டாப்னாலும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இட் கம் டவுன், பெர்ஃபார்மன்ஸ் கம்ஸ் டவுன். ஓகே. அது டெம்ப் வருது, அது வருது, ப்ளாட், அது இது எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிட்டு வரும். அது கம்பேர் பண்ணும்போது மேக் தான் நல்லா இருக்கு. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மேக்ல பண்ணிருக்காமன்னு நினைச்சிருக்கு. ஓகே. அது ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. ஷோப்பு அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் தான் சஜஸ்ட் பண்ணேன். ம், ம். எல்லாரும் சொல்லுது ஏர் தான் டோப்பு. ஆனா அது ஒர்க் பண்ணும்போது எனக்கு பர்சனலா எனக்கு ப்ரோ தான் பிடிச்சிருக்கு. ஓகே. கம்பேர் டு ஏர், ம், ப்ரோ தான் பிடிச்சிருக்கு. அது M5 சிப், ஓகே. M5 ப்ரோ சிப். இது ம், ம், ம். இதுக்குள்ள தான் இல்ல, M5 Pro இப்பதான் லான்ச் ஆச்சு. ஆமா. M5 MacBook Pro, ம், கரெக்ட். ஓகே. ஸோ இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த M1 Pro MacBook யூஸ் பண்ணல. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. 3 இயர்ஸா யூஸ் பண்ணியிருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஏதாவது கொஞ்சம் பேடா நடந்திருக்கும். ஸோ அதை பத்தி ஒரு சின்ன கிறிஸ்பா ஏதாவது உனக்கு, இல்லைன்னா இந்த டைம் லைக் இப்போ வந்து M5 வந்துருச்சு, M5 Pro வந்துருச்சு, இந்த டைம்ல அந்த M1 MacBook வந்து ஒரு சஜஷன்ல வருமா, இல்ல M2 வந்துருச்சு, ஸோ அது அந்த இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இப்பயும் ட்ரை பண்ண முடியலாம்? இப்பவும் பிகினர்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. இது கொஞ்சம் ஹெவியா ஒர்க் பண்ணதுக்கு அந்த மாதிரி M5 எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா M1 இப்பவும் இப்பவும் ஆஃபீஸ்ல அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலா பர்சனல் லேப்டாப். ஓகே. ஸோ எங்க ஆஃபீஸ்லயும் ஒரு M1 இருக்கு. நான் அப்பப்போ எடுத்துட்டு போய் வீடியோ எடிட்டிங் அந்த இது மாதிரி யூஸ் பண்ணுவேன். பட் ரொம்ப எங்க ஆஃபீஸ்ல வந்து விண்டோஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அரௌண்ட் 1.5 lakhs அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வராது. பட் ஓரளவு பேசிக்கான எடிட்டிங், அந்த கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ எங்க ஆஃபீஸ்ல வந்து UI UX டிசைனர், அடாப் இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்ப்பேன் அப்பப்போ லைக் நிறைய ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸா ரன் பண்ணுவாங்க. அப்பயும் லேக் இல்லாம அது இன்னும் ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல வந்து லைக் M1 சரி, இப்போ M2 சரி, அது எல்லாமே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ பர்சனல் லேப்டாப் சாரி ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கும்போது ஏன் ஒரு பர்சனல் லேப்டாப்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகணும்னு. ஓகே, சரி. ஓகே, காட் இட். ஸோ ஏன் M5 போனேன்? M5 போனா லைக் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஓகே. M1 இப்போ கம்மி பிரைஸ்க்கு கிடைக்கும். ஓகே. பரவாயில்ல, லைக் கொஞ்சம் லாங் ரன் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு
நான் கம்மி தான் ப்ரீமியர் ப்ரோ இதுக்கு எல்லாமே வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்றேன். ஆனா இன்னும் லைக் ஃபியூச்சர்ல அது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே அதனாலதான் M5 ஓகே M5 ஓகே எடுக்கலாம். சரி M4 Pro உனக்கு ஒரு தாட்ல இருந்ததா? இல்ல M5 தான் இருந்துச்சு. ஓகே இல்லைன்னா எனக்கு டிசைன் ஓகே அதுவும் மைண்ட்ல இருந்துச்சு. ஓகே அது ஒண்ணுதான். அதனாலதான் லைக் இது கொஞ்சம் பாக்ஸி டிசைன் இருக்கு, கொஞ்சம் திக்கா இருக்கு. இன்னும் லைக் லீனானா எனக்கு டிசைன் வைஸ் எனக்கு பிடிக்காது. ஓகே அது பர்சனல் சாய்ஸ். ஓகே அவ்வளவுதான். ஓகே ஓகே ஸோ இதை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எப்படி வாங்கினேன், எங்க வாங்கினேன் அந்த மாதிரி? அது கேரளால தான், ஊர்ல தான் வாங்கிருச்சு. ஓகே ஃப்ரெண்டு, ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஆ ஒரு ஷாப் ஓகே கனெக்ஷன் பண்ணி இந்த பிரைஸும் ஓகே பிரைஸ் எல்லாமே ஒரு சரி நல்ல பிரைஸ்க்கு எனக்கு கிடைச்சிருது. சரி எவ்வளவுக்கு எடுத்தேன், இதோட ஸ்பெக்ஸ் என்ன? M5 ஆ 16 கோர்னு நினைக்கிறேன் CPU. ரேம் சொல்ற? 16 GB ரேம். ஓகே 16 512. ஓகே நான் எதுவும் சேவ் பண்ணாது. ஓகே டிரைவ் இப்போ வைக்கல. டிரைவ்ல ஒர்க் ஃபைல் எல்லாம் போட்டுட்டு ஒர்க் மட்டும் ஓகே இதுல பண்ணிட்டு ஒர்க் ஃபைல் அங்க சேவ் ஓகே லைக் டிரைவ்ல பண்றேன். கிளவுட் கிளவுட் ஸ்டோரேஜ் இல்லனா ஹார்ட் டிஸ்க் ஓகே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் 512. ஓகே 1 TB இருந்துச்சு. 512 எடுத்துலாம் பரவாயில்ல, அது கோஸ்டும் கம்மியாகி வரும். ஓகே ஆனா பாக்கி ஸ்பெக்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ ஒன்லி 1 TB டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஐ திங்க் நீ இங்க வந்து 10 கோர் CPU 10 கோர் GPU அந்த மாடல் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ப்ரைஸிங்? யூஸ்வலாக ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட்ல வாங்குறத விட தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி செல்லர்ஸ் கிட்ட வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைசிங் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் 1,89,000 இதோட பேஸ் ப்ரைஸ். ஸோ நீ எவ்வளோக்கு எடுத்திருந்த இது? சொல்லக்கூடாதா? அப்படி தமிழ்நாட்டுல போறேன் பரவாயில்ல. 45 145 எனக்கு கிடைச்சிருச்சு. அது பெஸ்ட் பிரைஸ். இல்லைன்னா 10 or 25 ஸ்டூடெண்ட்ஸ் இது கிடைக்கும். அது 10% டிஸ்கவுண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலா என் தம்பி வந்து M4 மேக்புக் ப்ரோ எடுத்திருந்தான் ரீசெண்டா. எப்பன்னா ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். 6 months முன்னாடி M4 மேக்புக் ப்ரோ எடுத்திருந்தான். ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் 1.7 lakhs பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாமே போட்டு 1.45 or 65 எடுத்தான் வித் ஆப்பிள் கேரோட. ஆமா, அது ஆப்பிள் கேர் எடுக்கல. ஓகே ஸோ ஆப்பிள் கேர் ஏன் எடுக்கல? இது 2 months இருக்கு. ஆமா அதுக்குள்ள எடுக்கணும். அப்போ எவ்வளோ லேட்டா எடுக்குதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த 2 months லாஸ்ட்மே எடுக்க பாக்குறேன். ஓகே ஓகே ஏன்னா இந்த 2 monthsம் கிடைக்கும், அந்த 12 whatever that. ஓகே ஓகே ஸோ என் தம்பியும் அவன் வாங்கவே ஒரு 30 days அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணான். கொஞ்சம் ஆப்பிள் கேருமே டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். இது 25 எவ்வளோ 26 அந்த மாதிரி வெப்சைட்ல அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருப்பான். அவன் வந்து iPlanet அது மாதிரி ஏதோ ஒரு செகண்ட் என்ன சொல்றது செகண்ட் ஹேண்ட் வெண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஒன்று வாங்கினா 20,000 அவன் பே பண்ணதான் சொன்னான். ஓகே ஸோ அண்ட் மேக்புக்கு கண்டிப்பா வந்து கேர் பிளஸ்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி ஒன்று. ஏன்னா இதெல்லாம் ரிப்பேர் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் டிவைஸோட காஸ்ட்ல 50-60% போட்டுருவான். ஸோ அதனால ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றது ப்ராபப்ளி ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வாங்கினதும் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் என்ன பண்ண வாங்கிட்டு லேப்டாப்ல? ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான் போயிட்டு இருக்கு. நல்லாதான். மோஸ்ட்லி M1ல ஒர்க் பண்ணும்போது இல்லுஸ்ட்ரேட்டர்ல லைக் ப்ரோஷர்ல எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பேஜ் இருந்துச்சா சின்னதா லேக் வரும் சேவிங்ல. ஆனா ஒர்க் பண்ணும்போது பக்காதான் இருக்கும். ஆனா சேவிங்ல கொஞ்சம் இது வரும். ஸோ அதனால நானும் இதுல கொஞ்சம் இதுல இருந்துச்சு. ஓகே
அது 12 பேஜஸ் இருக்கு. அது ஒரு ஒர்க் ஃபைல்ல பண்ண வேணாம், லைக் டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஸோ அந்த இந்த டைம் லைன் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சு, அதனால டிஃப்ரெண்ட் பேஜ்ல பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல. என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா, அவர் என்ன பண்ணிட்டா, அவர் எல்லாமே போட்டு ஒரே ஒர்க் ஃபைல்ல போட்டுட்டா. இப்போ நானும் என்னடா பண்ற, அது பண்ணாத ಸ್ವಲ್ಪ லாக் ஆயிடும். நான் லைக் நான் M1ல ஃபேஸ் பண்ணிட்டு அதனால சொன்னேன். நான் வந்து பார்க்கும்போது பர்ஃபெக்ட், நத்திங், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஒர்க் பண்றேன். அந்த இது இருந்துச்சு M1 ஒர்க் பண்ணும்போது, லைக் ரொம்ப இது இருந்துச்சா, லிட்டில் சேவ் பண்ணும்போது கொஞ்சம் லேகா இருக்கும். இந்த ரீடிங் மேபி வித்தியாசமா இருக்கும். அதுல இது பரவாயில்ல, பர்ஃபெக்டா இருக்கு. அதுவும் இல்ல, அது சவுண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்ல ஏதாவது போயிட்டு கேட்குறேன், அதான் அது ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரும்போது வந்து ஓப்பன் பண்ணி அதுதான் பண்ணேன். ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டேன், கேட்டுட்டு இருந்துச்சேன். அப்போதான் லைக் ரியலைஸ் பண்றேன், இது டோல்பி. நான் அது பார்க்கல, நான் ஒர்க் பண்றதுக்கு வாங்கிட்டு அப்போதான் அது ஓகே, இது லைக் குட் சவுண்ட். இது M1ல அது ஸ்ட்ரைட்டா இருக்கும், அது ஆமா மேல டாப்ல டச் பார் பக்கத்துலயே இருக்கு. இதுனா ரைட் லெஃப்ட் எண்ட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபீல் நமக்கு ஒர்க் பண்ணும்போது மியூசிக் ப்ளே பண்ணிட்டு பண்ணா லைக் த டோல்பியா எஃபெக்ட் இல்லையா, லைக் ரைட் லெஃப்ட் அது கிடைக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்பதான் போட்டு பார்த்தேன். ஏன்னா என் தம்பி இதுலயும் நான் மியூசிக் அவ்வளவா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் இதுல அந்த டால்பி அந்த எஃபெக்ட்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம யூஸ்வலா ஹெட்போன்ஸ் போட்டு கேட்கும் பொழுது அப்படியே அந்த 360 அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டா இருந்துச்சா, ரூம்ல யாருமே இல்ல, க்ளோஸ்டா இருந்துச்சா இன்னும் நல்லா இருக்கும், பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுவும் இல்ல டிஸ்ப்ளே பக்கா 4K கிடைக்குது. 4K டிஸ்ப்ளே ரெட்டினா. ஓகே. சோ நீ M1ல இருந்த டிஸ்ப்ளேக்கும் இதுக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் நோட் பண்றியா? இல்ல சேமா தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கு. லைக் இந்த நாய்ஸ் இல்லனா டெக்ஸ்சர் அதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸா தெரியுது. ஆனா பிரிண்ட் இதுவும் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா என் தம்பி வந்து அவன் சொன்னான்ல, அவன் வந்து வெட்டிங் போட்டோகிராஃபர், போட்டோ எடிட்டிங் ரெண்டுமே பண்ணுவான். ஸோ அவன் சொன்னா லைக் நான் இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு விண்டோஸ் பிசில ஆஃபீஸ்ல வந்து விண்டோஸ் பிசி கொடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து எடிட் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணும் பொழுதோ அல்லது எடிட் பண்ணி அவனோட ஃபோட்டோஸில் பார்க்கும் பொழுதும் அதில் வந்து குவாலிட்டி வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர்ஸ் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும்னு சொன்னான். பட் ஒன்ஸ் அவன் வந்து மேக்கில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அந்த வந்து கலரில் வந்து அவனால் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல. லைக் அவன் என்ன நினச்சி செட் பண்ணுறானோ அதே கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி லைக் உனக்கும் அவுட்புட்டில் உனக்கு எதுவும் எப்படின்னா டிஜிட்டல்ல பக்காவா தான் இருக்கும். ஆனா பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் 5% டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க நம்ம ஒரு பிளாக் போட்டுட்டோம்னா அது பிரிண்ட் வரும்போது அவ்வளோ பிளாக்கா தான் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனா டிஜிட்டல் என்ன, இப்போ இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் சாம்சங் அதுக்கு சென்ட் பண்ணிட்டா லைக் சேமா தான் இருக்கும், எதுவும் வித்தியாசம் தெரியல, லைக் பக்காவா தான் இருக்கும். ஆனா பிரிண்ட்ல கொஞ்சம் மைனர் ஆயிடும். பரவாயில்ல, மேனேஜ் பண்ணல. அது உனக்கு தெரிஞ்சிட்டுனா ஓகே, அது அப்படி வரும், அது இப்படி பண்ணனும். ஓகே, பிரிண்டிங்க்கு ஏத்த மாதிரி நீ கலர்ஸ் கொஞ்சம் ட்வீக் பண்ணி போட்டுக்கலாம். போட்டா பெர்ஃபெக்ட். ஓகே ஓகே. சோ தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அது ஸ்பெசிஃபிக்கா எதுவும் டெஸ்ட் பண்ணயா பெர்ஃபார்மன்ஸ்? எதுவும் டெஸ்ட் பண்ணல. அது நான் நேத்து சொன்னலையா, முன்னாடி சொன்னது அதுதான் இருந்துச்சு. எதுவும் பண்ணல, அது ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே. சரி, வீடியோஸ் எதுவும் எடிட் பண்ணி பாத்தியா? இல்ல, வீடியோஸ் எதுவும். பிசி நான் லேப் கொஞ்ச நேரம் வந்து நான் கொஞ்ச நேரம் என்னோட ஃபுட்டேஜஸ் எடிட் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு வந்து லைக் நான் ஐமேக் M1 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஆஃபீஸ்ல, பழைய ஆஃபீஸ்ல. ஸோ அது வந்து மல்டிபிள் சாஃப்ட்வேர் லைக் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது மாதிரி 2-3 ஃபோட்டோஷாப் இது 3 ஒரே டைம்ல ரன் பண்ணோம்னா கொஞ்சம் லேக் ஆகும். 3மே ஒரே டைம்ல, முக்கியமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப இதை எடுத்துக்கிறதுனால லேக் ஆகும். பட் நான் இங்க வந்து ப்ரீமியர் மட்டும் போட்டு 4K ஃபுட்டேஜ் 35 மினிட்ஸ் ரன் எடுத்து உள்ள ட்ராக் பண்றேன். லைக் லெஸ் தென் 5 செகண்ட்ஸ்ல அது லோட் ஆயிருச்சு. அண்ட் நான் ப்ரிவியூ பண்றேன், ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. யூஸ்வலா ஒரு ஃபுட்டேஜ் ப்ரிவியூ பார்க்கும்பொழுது ஒரு 5 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் 10 மினிட்ஸ்னா கூட அது சீக்கிரமா அந்த ரெண்டராயே நம்மளுக்கு
அந்த ப்ரிவ்யூ வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். 35 மினிட்ஸ் 4K 30 FPS நினைக்கிறேன். ஸோ அந்த இது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. லைக் எந்த இடத்துலயும் நான் ஒரு ஜிட்டர் ஒரு இது கூட பார்க்கல. லைக் லேகு இப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த இடத்துல இன்ஸ்டன்டா அந்த ஃப்ரேம் ப்ரிவ்யூஸ் கிடைச்சது. ஆல்சோ ஆடியோவுமே நான் அந்த இது லைக் அந்த ஸ்பீக்கர்ஸ்ல வந்து ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்கும் பொழுது எனக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸுமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அதுவே லைக் நான் வேணும்னு இந்த ஃபுல் வால்யூம் வச்சனால அது ரொம்ப லவுடா இருந்துச்சு சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக. பட் ஒரு 60 to 70% வந்து நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணாலே போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் அதிகமா டெஸ்ட் பண்ணல. பட் பார்த்த வரைக்கும் ஒரு 4K ஃபுட்டேஜை லைக் 35 மினிட்ஸ் ஃபுட்டேஜை எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணுது. அதே சமயம் நான் லைட்டா கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணேன். அண்ட் ஒரு டெக்ஸ்ட் ப்ரீசெட்ஸ் மாதிரி வச்சிருந்தேன். யூஸ்வலா எங்க ஆஃபீஸ்ல வந்து நான் 1080 ஃபுட்டேஜஸ் எடுப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ்னா எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த பிசியில். ஓகே, பட் இது வந்து 4K 30 FPS 35 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் எனக்கு லிட்ரலி ஒரு 16 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆஃப் த டைம்ல எனக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணும் பொழுது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் எனக்கு M5 போகலாமா M5 Pro போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு, பட் M5 எனக்கு போதுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் அதை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் டிஸ்க்ல கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. பட் நான் என்னோட நீடுக்கு இது போதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணா. ஆனா பயங்கர பவர்ஃபுல் எல்லாரும் சொல்லுவாங்க. லைக் மேக்புக்ல வந்து M4 சீரியஸோ M4 Pro அது மாதிரி போனாலோ இல்லை M5 போனாலோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ M1 தாண்டி நான் பெருசாக யூஸ் பண்ணதில்ல. பட் இது லிட்ரலா ஒரு ஆஃப் த டைம்ல டியூரேஷனோட டைம்ல பாதியிலே ரெண்டர் ஆகுது. அதுவும் 4Kங்கிறப்போ கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீ எப்படி யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரெண்டரிங் ரொம்ப குவிக்கா இருக்கு. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நான் சார்ஜிங் வந்து ஆன் பண்ணும்போது லோ சார்ஜிங்ல இருந்துச்சு. அது என்ன காட்டுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணேன். அரௌண்ட் 22% இருந்துச்சு. 2.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ சார்ஜிங் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு சொல்லு. எப்படி ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணதுன்னு தெரியாது. அது நான் செக் பண்ணல. இருந்துல ஆனா ஃபுல் சார்ஜ் போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன். சார்ஜ் போட்டு ஒர்க் பண்ணாது மோஸ்ட்லி. கொஞ்சம் டைம் தான் ஒர்க் பண்ணோம். அதனால ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம். அப்படியே கம்பெனி சொல்லுது ஏதோ 24 hours கிடைக்கும்னு சொல்லுது. ஆனா ஹெவி ஒர்க் பண்ணலையா, அதனால லைக் மியூசிக் இன் பிட்வீன் பேக்ல ப்ளே பண்ணத இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடுல குரோம் போட்டு இதாட்டி இருக்கும். பரவாயில்ல, லைக் 20 க்ளோஸ் கிடைக்குதுன்னு. ஓகே, ஒரு ஆயுசு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, நான் என்னோட தம்பி அவனோட கேட்டிருந்தேன் M4. ஸோ அவன் யூஸ்வல் நார்மல் யூஸ் கேஸ் இந்த ப்ரௌசிங்கு சின்ன சின்ன எடிட்ஸு அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது அவனுக்கு வந்து அரௌண்ட் 15 hours மேலே வந்துடுது. ஃபோட்டோஷாப்பு லைட் ரூம் அவன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவான். அது யூஸ் பண்ணியும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours பக்கம் அவன் வந்து வந்துடுது அப்படின்னு சொன்னான். லைக் அதனால உன்கிட்ட கேட்குறேன், நீயும் மோஸ்ட்டாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண வரும்? மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், மேபி இன்டிசைன். ஓகே, வீடியோ இதுவும் லைக் கம்மி தான், அவ்வளோ பண்ணல. ஆனால் யூஸ் இருக்கு. ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் தான். அதுதான் ரொம்ப டைம் ரன் பண்ணும். ஸோ லைக் இப்போ நீ இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்றல, ப்ராபப்ளி நீ இன்னைக்கு யூஸ் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்றேன்னா மோஸ்ட்லி அடுத்த நாள் தான் சார்ஜ் பண்ணுவா. அது மாதிரி தான் இருக்குமா, இல்லை இன்னைக்கு நைட்டே மறுபடியும் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும்? ஓகே, ஓகே. ஹெவி யூஸ் பண்ணலையா, அதனால. ஓகே, ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் கேஷுவல் யூஸ், ப்ரௌசிங், அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, இல்லை படம் பார்க்கறது, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பில்ல. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கியா? இல்லை, ஜஸ்ட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு. ஓகே, ஓகே. நேத்து தான் இந்த துரந்தறது இல்லையா, மூவி பார்த்தியா? மூவி இல்லை, இந்த சாங் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அந்த பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த ஃபீல் கிடைக்கும். லைக் 4K இல்லையா, ஸ்கிரீன் சின்னதா இருக்கு. இது 14
14 inch 14 இன்ச்சஸ், ஆம். இன்னொன்னு 16 16. ரெண்டே ரெண்டு வேரியேஷன் தான் இருக்கு. ஏன் 14 போதும், லைக் கொஞ்சம் காம்பேக்ட் இருக்குன்னா M1 யூஸ் பண்ணும்போது 13 யூஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. அதுவும் அவ்வளோ வெயிட் எதுவும் இல்லை. இது கொஞ்சம் வெயிட் இருக்கு. அது கம்பேர் பண்ணும்போது அதுவும் ஸ்பெக்கும் உள்ள பரவாயில்ல. ஸ்க்ரீனு நல்லா தான் இருக்கு. மல்டிமீடியா யூஸ் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ லைக் நீ அடுத்த டைம் நான் மேபி நான் வந்தோம்னா இன்னொரு டைம் உட்காருவோம். ஸோ நீ வந்து எப்படின்னா நார்மல் யூஸ் கேஸ்க்கு எவ்வளோ நேரம் வருது உன்னோட அப்ராக்சிமேட் இது? ஓகே ட்ராக் பண்றேன். ஓகே, ட்ராக் பண்ணி முடிஞ்சா சொல்லு. ஆமாம், சரி. அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்க்ரீன் வந்து நீ 13லேருந்து 14 இன்ச்சஸ் வந்திருக்க. உனக்கு எக்ஸ்டர்னலா ஒரு மானிட்டர் வாங்கி இன்னும் பெருசா ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் வந்ததா? இல்லை இந்த ஸ்க்ரீனே போதும்னு நினைக்கிறேன் உன்னோட எடிட்டிங் பர்பஸ்? ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்கு. இன்னும் பெருசா தெரிஞ்சுன்னா நல்லா, இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து பண்றேன். ஆனா எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சிருக்கு, அதனால இன்னொரு ஸ்கிரீன் வாங்குறேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வேணாம்னா இதே போதும், இது நல்லா இருக்கு, லைக் ஃபைன், குட் இனஃப். ஓகே ஓகே. ஸோ பேட்டரி ஆல்மோஸ்ட் உன்னோட யூஸ் கேஸ்ல ஒரு 20 hours அந்த மாதிரி வருது. க்ளோஸ், அவ்வளோ பக்கா கிடைக்காது. ஓகே, அதான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். ஓகே. ஏன்னா எங்க ஆஃபீஸ்ல வந்து M4 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீமிங்கு, ஹெவி கோடிங்கு அந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பண்ணுவாங்க. அதனால அவங்க M4 ப்ரோ மேக்ஸ் வாங்கினாங்க. அவங்களும் சொன்னது என்னன்னா, ஒன்ஸ் நான் சார்ஜ் போட்டால் நெக்ஸ்ட் 20 hours எனக்கு பேட்டரியே தேவையில்லை அந்த மாதிரி சொன்னாங்க. லைக் எவ்வளோ ஹெவியான பண்ணாலும் 20 hours. ஏன்னா அவங்க எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி வேலைங்க தான் பார்ப்பாங்க. அண்ட் ஈவன் 4Kல ஸ்ட்ரீம் பண்ணாலுமே அந்த ஹீட்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதுவும் ஒண்ணுதான், M1ல ஹீட்டிங் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1 hour க்ளோஸ்லி ஒர்க் பண்ணும்போது, கண்டினியூஸா ஒர்க் பண்ணும்போது ஹீட் இருக்கும். அது அந்த இதுல மவுஸ் பாடுக்கு இப்போ வந்து ஸ்பேஸ்ல தெரியும், ரொம்ப தெரியும். ஃபேமிலியாவே ஹீட் ஆயிடும். அந்த ஸ்பீக்கர் பக்கம் ரொம்ப ஹீட் ஆயிடும். அது எதுவும் ஃபேஸ் பண்ணல, இது ஒரு இன்னும் வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. அந்த அவ்வளோ ஹீட் நல்லா தான் இருக்கு. ஹீட் வைஸும் பர்ஃபெக்ட், இட்ஸ் நாட் தட் பேட். ஸோ அகைன் என் தம்பி என்ன சொன்னான்னா, அவனும் இந்த மாதிரி ஹீட்டிங் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. பட் அவன் வந்து ஒரு டைம்ல ஃபோட்டோஷாப்பும் லைட் ரூம் எல்லாத்தையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணும்பொழுது உள்ள ஃபேன் இருக்குல்ல, அவன் ஊர்ல வந்து ரொம்ப சைலண்டான ஏரியா. அந்த ஃபேன் வந்து சத்தம் கேட்டதும் அவன் லைக் என்னடா இவ்வளவு இது ஹீட்டா யூஸ் பண்றோம் அப்படி சொல்லி உடனே கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆக விட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணான். சொன்னான் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணான். அந்த நான் ஆக்சுவலா நானும் அவனும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், M5 ரிவ்யூ. அந்த வீடியோல அவன் இது மாதிரி சொன்னான். ஸோ M5ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. எனக்கு வென்டிலேஷனும் கொஞ்சம் இதா கொடுத்துருக்கு. ஆமா, இந்த ரெண்டு சைடுல இங்க பார்த்தா இதுவும் இந்த சைடுல இருக்கு. ஓகே. அண்ட் முன்னாடி இருந்துச்சுன்னா இங்க மட்டும்தான், இங்கே இருக்கு. இதுக்கு M1க்கு இந்த லைக் பேக் சைடுல மட்டும்தான் இருந்துச்சு. அது ஒரே ஒரு ஸ்பேஸ். இது லைக் 3 பிளேஸ்ல இருந்து ஐ திங்க் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 1 2 தான். ஓகே, எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா ப்ரோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் மேக்புக்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹீட் நீ ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ண மாதிரி உனக்கு எப்பயாவது ஃபீல் ஆயிருக்கா? இல்ல M5 இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப் இல்ல ஏதாவது எடிட்டிங் அது மாதிரி ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணாதான் உனக்கு எப்பயாவது பர்சனலா ஃபீல் ஆயிருக்கா? இல்ல, ஆனா முன்னாடி தான் 2 வருஷம் அந்த டைம்ல காலையில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நைட் வரைக்கும் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இல்லுஸ்ட்ரேட்டர்ல, போட்டோஷாப் இது ரெண்டும் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டா தான் இருக்கு. எதுவும் அவ்வளோ ஹீட் எதுவும் இல்லை. சும்மா சின்ன வேரியேஷன் தான், அவ்வளோ இல்லை. அது ஹீட்னுவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஹீட்னே சொல்ல முடியாது. அப்படிதான். ஓகே ஓகே ஓகே. மேபி இது புதுசா இருந்ததுனால பரவாயில்ல. முன்னாடி போகும்போது லைக் மேபி தெரியும், கொஞ்சம் பழகிடும் போது வருமா இல்லையான்னு தெரியாது. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச மோஸ்டா அது மாதிரி ஆகாது. மேபி நீ
எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு அதுக்கு மாதிரி உள்ள போனீங்கன்னா நீ மேபி ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியல. ஆனா இதுல ஹீட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்கமிங் இதுலலாம். ஸோ அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் ஆர் லெஸ் தான். எப்படின்னா இது இந்த ஃபைல் சிஸ்டம் எல்லாமே நல்லா வச்சுட்டா கேஷே எவ்வளோ கிளியர் பண்ணி ஜங்கெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டா பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கும். அது இருந்துச்சுன்னா எரர் காமிக்கிறேன், அது ஓப்பன் ஆகல, அது சேவ் கொஞ்சம் டைம் எடுக்குது. போய் கேஷை கிளியர் பண்ணிட்டா பர்ஃபெக்ட், நத்திங் ப்ராப்ளம். எப்படின்னா குரோம் யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ரேம் போய் பார்த்தோன்னா குரோம் யூஸ் பண்ணும்போது இது அந்த ஸ்பேஸ் இல்லையா ரேம் அதோட ஸ்பேஸ் ரொம்ப எடுக்குது. ஆனா சஃபாரி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வராது. அது டிஃப்ரென்ஸ் ஏன் அந்த ப்ரௌசிங்ல தெரியுது. அவ்வளோ நான் பார்க்கல, லைக் பார்க்கலன்னா லைக் மைண்டுக்கு வரல. M1 யூஸ் பண்ணும்போது அது இவ்வளோ லாக இருக்குன்னா, ஆனா ஒரே ஒரு சாஃப்ட்வேர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது தான் குரோம்ல ரொம்ப டேப் நான் வச்சிருந்தேன். அப்போ ஓகே அங்க போய் பார்க்கலாம், பார்க்கும்போது தான் ஓகே குரோம் இவ்வளோ லைக் ஸ்பேஸ் வைக்குது, லைக் எவ்வளோ ஜிபி 700. யூஸ்வலா அந்த விண்டோஸ் லேப்டாப்ல நான் யூஸ் பண்றதுல இப்ப பிரீமியர் ப்ரோ வந்து ஒரு 1 GB பக்கம் எடுத்துச்சுன்னா குரோம்ல வந்து நம்ம 2 டேப் யூஸ் பண்ணாலே 700 MB 800 MB வருது. அதனால மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்றது இது சஃபாரி யூஸ் பண்ணனா அவ்வளோ வராது, குரோம் வரும் அவ்வளோ வராது. ஏன்னா குரோம் இப்பவும் இல்லை, லைக் விண்டோஸ்லயும் சரி அதே மாதிரி தான். ஒரு ஹெவி எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு என்ன மெமரி ரேம் தேவைப்படுதோ அதுக்கு ஈக்குவலா அதுவும் எடுக்குது. ஆமா, அந்த மாதிரி நான் செக் பண்ண வரைக்கும் இதுதான். லைக் நம்ம பிசி வந்து லேக் ஆகுதுன்னா நீங்க குரோம்ல அதிகமான டேப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல டெம்ப் அதெல்லாம் அதுல இருந்தும் வர அது எல்லாமே இங்க ஃபோல்டர்ல தான் சேவ் பண்றது. அது எஃபெக்ட் பண்ணும் அவரோட அந்த சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ். அது கிளியரா பார்த்துட்டோம்னா பரவாயில்ல, லைக் நல்லா தான் ஃபைல் எல்லாமே பக்காதான் வச்சா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அருண், இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல M5 Pro லான்ச் பண்ணாங்க. இதுல வந்து நம்ம பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 512 GB ஸ்டார்ட் ஆகும். அதுல எல்லாமே M5 Proல வந்து எல்லாம் 1 TB மாத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி உன்னோட ஒப்பீனியன்ஸ் எதுவும்? அது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிடுச்சு. அப்படியா? ஆனா மோஸ்ட்லி சிஸ்டத்துல 1 TB நல்லதுதான், நல்லதுன்னு சொல்லலை. சிஸ்டத்துல ஒர்க் ஃபைல் வைக்கும்போது அது இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இது கம்மியாக்குறது எனக்கு ஒரு ஃபீல். அது ஸ்டோரேஜ் டிபெண்ட்ஸ் பண்றேன், ரீட் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா கிளவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரீடிங் டைம் அவ்வளோ எடுக்காது கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு சின்னதா ஸ்டோரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். எனக்கு அப்படியே நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம இன்டர்னலா லைக் லோக்கல் இதுலயே ஸ்டோரேஜ் லெட்ஸ் சே ஒரு 1 GB இருக்கும்பொழுது அதுல நீ வந்து ஃபைல்ஸ் ரீட் அண்ட் ரைட் பண்றது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்னால உனக்கு இன்னும் ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால இன்னும் ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கனால ஸோ எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பட் அவன் $200 அது மாதிரி ஏத்திட்டான். ஆமா, அதான் பிரச்சனை. இல்லனா SSD யூஸ் பண்ணனா இவ்வளவு வராது. SSDல இருக்கு இந்த ரீட் அண்ட் ரைட் ரேஷியோ இல்லையா, அது ஜாஸ்தி இருக்குது வாங்கிட்டனா பெர்ஃபெக்ட். இவ்வளோ இன்னும் ஸ்பீடா பண்ண முடியும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஏதோ அந்த ரேட் நான் மறந்துட்டேன், சாண்டிஸ்க்கு தான் 1 TB குட்டி இது அதுதான் யூஸ் பண்ணிருக்கு. சேம் தான் இருந்துச்சு கொஞ்சம். ஓகே, எனக்கு பர்சனலா என்ன ஃபீல்னா நான் மோஸ்டா வீடியோஸ் தானே எடிட் பண்றேன். நான் டிஃபரன்ஸ் அந்த கொஞ்சமா ஃபைல்ஸ் நம்ம ஒரு 4-5 ஷூட் பண்ணாலே அது ஒரு 100 GB அது மாதிரி வந்துடும். ஸோ அதை நான் டைரக்டா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும்பொழுது நான் எக்ஸ்டர்னலா எதையும் கேரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் இப்போ 512ங்கிறப்போ சாஃப்ட்வேர் OS அது இதுன்னு சொல்லி ஒரு 150 பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் 300 அது 300ல நம்ம ஃபைல்ஸ் எடிட் பண்றதுக்கு ஐ மீன் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாதான் அது ஸ்மூத்தாவும் ரன் ஆகும். அந்த 300ங்கிறது ரொம்ப குட்டியான ஸ்பேஸா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ஒரு
லெட்ஸே ஒரு 500 ஆட் ஆகும்பொழுது 700 800 ஜிபி இருக்கும்பொழுது நம்ம ஈஸியா ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இது இல்லாம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜா தோணுச்சு. பட் விலைய $200 போது இந்தியால வந்து 20,000 ருபீஸ் ஏத்திட்டாங்க. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்சம் ஒரு 10,000 அது மாதிரி ஏத்தி இருந்தா பரவாயில்ல. SSD ஹார்ட் டிஸ்க் எல்லாமே விலை ஏத்தி இப்பதான் ஹை ரேட்ல இருக்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜா பார்த்தாலும் விலைய கொஞ்சமா ஏத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் நிறைய ஆக்சசரிஸ் இங்க வந்து பார்த்தேன். ஸோ ஏன் அதெல்லாம் வாங்கினேன்? லைக் என்ன யூஸ் கேஸ் உனக்கு? இப்படின்னா கொஞ்சம் அந்த ஒர்க் ஸ்பேஸ் எஸ்தெட்டிக்ஸ் அவ்வளவுதான். ஓகே, அது கேட்ஜெட்ஸ் மேல ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி வேணும், அது இந்த டிசைன்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், அது பர்டிகுலரா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஆக்சசரிஸ் நான் வச்சிருக்கேன். அதுவும் லைக் ரொம்ப திங்க் பண்ணி வாங்குனது. அது வேணும் அவ்வளவு அப்படி இல்ல. பிரைஸ் பார்க்கும், ஸ்பெக் பார்க்கும், இது ஓகே, இது பிரைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அப்படி மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் வாங்கினேன். அது ஓகேனா நான் வாங்கி. ஓகே, எனக்கு வந்ததும் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் தோணுச்சு, சொல்லலாமா? இது வந்து லைக் ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து கேமிங் கீபோர்டு வாங்கி இருக்குல்ல. ஸோ ஏன் இந்த மாடலுக்கு போனேன்? இல்ல, எனக்கு இந்த மவுஸ் தான் வேணும். ஓகே, இந்த மவுஸ் வேணும்னு இருந்துச்சு. இந்த பேக்வேர்ட் ஃப்ரண்ட் இருந்துச்சு. அதுவும் இல்ல இந்த ஸ்பீடு டிபிஐ மாற்றுத இது இருக்கு இல்லையா, சோ இது வேணும்னு இருந்துச்சு. இதுனா லோஜிடெக்னா ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணேன். அந்த மவுஸுக்கு எவ்வளோ 3000 நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் டு 3000 எவ்வளோ வருது. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இது மேக்குக்கு இது வராது, அடாப்டர் யூஸ் பண்ணணும். அந்த அடாப்டர்ல 2 ஸ்லோட் தான் இருக்கு. அப்போ மவுஸுக்கு ஒன்று, கீபோர்டுக்கு ஒன்றுனா ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆனா ஓகே, ரெண்டும் ஒரே கனெக்ட்ல இருந்துச்சா ஓகே ஃபைன், தட் இஸ் குட். நோ, ஸோ இந்த மவுஸுக்கு தான் இந்த கீபோர்டு வாங்கிட்டேன். ஓகே ஓகே. அதோ பிரைஸும் பார்க்கும்போது 1200 சம்திங் அவ்வளோதான் வருது. ஆஃபர் பிரைஸ்ல கிடைச்சிச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா மவுஸ் தான் இதுல இருந்துச்சு, லைக் பேக்வேர்டு இந்த கீ வேணும், அதான் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த கீபோர்டு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சஜஷனா தோணுச்சு, அது மட்டும் சொல்றேன். ஏன்னா மேக்குன்னு ஒரு செட் ஆஃப் கீபோர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி, ஏன்னா நான் வந்து மேக்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் எடுத்து ஓபன் பண்ணும்பொழுது இங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு விண்டோஸ் கீபோர்டு. அதனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஈவன் ஒரு சில ஷார்ட்கட்ஸும் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நீ ஃபிகர் அவுட் பண்ணிருக்கலாம். அதனால நீ அந்த மேக்குக்கான கீபோர்ட்ஸ் அல்லது ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி ஒரு சில கீபோர்ட்ஸ் இருக்கு, மேக் பிளஸ் விண்டோஸ் அந்த மாதிரியும் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் போச்சு. இது லோஜிடெக் இருக்கு, கொஞ்சம் கோஸ்ட்லி. லைக் ரைட் நவ் என்னன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னா அந்த மவுஸுக்கு அது இருக்காது, இந்த பேக்வேர்டு இந்த கீ இருக்காது அதுக்கு. அதனாலதான் நான் சொல்லலையா, அந்த மவுஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஃபோக்கஸ். கீபோர்டு ஓகே ஃபைன், பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு விண்டோஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் சொல்றேன் லைக் த கன்ஃபியூஷன், இங்க விண்டோஸ் கீ தான் மேக்ல கமாண்ட், இதுவும் கீபோர்ட்ல அந்த சின்ன கன்ஃபியூஸ்டா இருக்கும். அந்த ஷார்ட்கட் நீ கொஞ்ச நாள் ஃப்ரீக்வென்ட்டா வர்க் பண்ணா நீ செட் ஆயிரும் மைண்ட் உனக்கு. ஏன் எங்க ஆபீஸ்ல இது இருக்கு, மேக் மினி, அதுக்கும் சேம் விண்டோஸ் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஏன் யூஸ் ஓகே. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்றனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. ஓகே, நான் யூஸ் பண்ணி பழகியதுனால பரவாயில்ல. இல்லனா புதுசா யூஸ் பண்றதுக்கு லைக் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஈவன் பிகினர் யூஸ் பண்ணும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணது மேக் கீபோர்டுல யூஸ் பண்ணு, அதுதான் நல்லது. இல்லனா ரொம்ப கஷ்டம். ஓகே. சோ தென் அந்த அடாப்டர் யூஸ் பண்ணிருந்தல போர்ட் இது, சோ அது எப்படி சூஸ் பண்ண? அது எப்படின்னா 1200 சம்திங், அதுவும் சேம் அவ்வளோ ஏதோ ரேட்டு தான். ரேட் கம்மி இருந்துச்சு. ஓகே, அதுக்கு இன்னும் லைக் 3-4 யூஎஸ்பி போர்ட் இருக்கு. ஆனா வேற எதுவும் போர்ட் இல்ல, இதுக்கு HDMI போர்ட் இருக்கு,
எஸ்டி கார்டு, ஆ குட்டி ஆ எஸ்டி கார்டு இல்லையா, ம் ம். போன்ல ஆமா போடுறது, மெமரி அது கார்டு மெமரி கார்டு, மைக்ரோ எஸ்டி மைக்ரோ எஸ்டி கார்டு ஆ அதுல ஸ்லோட் இருக்கு. ஆ. இன்னும் இந்த கேமரா எஸ்டி கார்டு ஆமா இல்லையா, அதுவும் ஸ்லோட் இருக்கு. ஓகே 2 இது இருக்கு, ம் யூஎஸ்பி போர்ட் இருக்கு, 1 சி இருக்கு. ம் ஸோ இது போர்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. ஆ எங்க வேணா கனெக்ட் பண்ணலாம். ஆ மானிட்டர் எடுத்துனா அது மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். அதனால இந்த கனெக்டர் யூஸ் பண்ணேன். ஓகே 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 ரொம்ப தோட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ஓகே யூஎஸ்பி ஆ 2 தான் இருக்கு. அதான் கொஞ்சம். நான் அதான் வந்து பார்த்தேன் ஆ, ஹார்ட் டிஸ்க் எடுக்கலாம்னு பார்த்தா நீ அந்த ஃபேன் கனெக்ட் பண்ணி ஆமா. வச்சிருந்த போல. ஸோ ஃபேனை ஆ, ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி அதுதான் எனக்கும் கொஞ்சம் எனக்கும் அது தோணுச்சு. மேபி ஒரு போர்ட் யூஎஸ்பி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா இன்னும் இன்னும் நல்லா பெட்டரா. இருந்தது. ஓகே என் தம்பியும் இது மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கியிருந்தான். ம். பட் அது வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் மட்டும் பிரைமரியா இருக்கும். ஆமா, அதுதான் சொன்னேன். ஆ இருந்துச்சுன்னா பார்த்துட்டேன். ஆ பிளிங்க்ல தான் பார்த்துட்டேன். ஆ அதுல இருக்கு. 4 5 இருக்கு. ம் ம் யூஎஸ்பி மட்டும் தான் இருக்கு. ம் ம். யூஸ் இல்ல. ஆமா அவ்வளோ 3 போதுமா? ஓகே 3 குட். ஓகே அதான் அவனோட நீடுக்கு லைக் அவன் பிரைமரியா அது யூஎஸ்பி யூஸ் பண்றதுனால அவன் அதை பிக் பண்ணான். ஸோ எப்படி இருக்கு அது யூஸ் பண்றதுக்கு ஸ்பீட்ஸ் உனக்கு எதுவும் வேரியேஷன் தெரியுதா? இல்ல வேரியேஷன்ஸ் எதுவும் வரல. ஓகே இன்னொரு இருந்துச்சு என்கிட்ட இன்னொரு கனெக்டர் இருந்துச்சு. ஆ. அது எப்படின்னா இந்த சி இங்க 2 க்ளோஸ் சி இருக்கு இல்லையா? ஆமா சி ஆமா இங்க தான் இருக்கு. இது 2ம் வரும். அந்த கனெக்டருக்குள்ள 2 சீல பண்ணிட்டு அதுக்குள்ள ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் லெங்தா இப்படி இருக்கும். அந்த லாஸ்ட் போர்ட் இல்லாம வரும்போது கனெக்ஷன் ரொம்ப இது வீக்கா இருக்கும். ரொம்ப வீக்கா இருக்கும். இது கனெக்ஷன் டைரக்ட் 1C. அதனால பரவாயில்ல, எதுவும் லேக் எதுவும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு 5 ஜிபி ஃபைல் காப்பி பண்ணேன். M1ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 10 ஜிபி ஃபைல் போட்டா கூட லிட்டரலி ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல வந்து காப்பி ஆகும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் டு மேக் வந்து ஃபாஸ்டா காப்பி ஆயிடுச்சு. லிட்டரலி ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆச்சு அந்த 5 ஜிபி ஃபுட்டேஜ் காப்பி ஆக. ஆனா நான் ஒரு ஃபைல் அந்த காப்பி பண்ண ஃபைல சும்மா லைட்டா எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணல. ரிட்டன் நான் ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்க் போடும்பொழுது 17 ஜிபி வந்தது. 17 ஜிபி வந்து என்னோட கெஸ் படி பார்த்தேன்னா ஒரு 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஸ்லோ ஸ்பீடா இருந்தாலும் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைச்சேன். பட் அந்த அடாப்டர் இதுவா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ வர்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் மோர் தென் 8 மினிட்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. அப்பயும் காப்பி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மேபி என் தம்பி சொன்னான் லைக் நார்மலா டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வயா அடாப்டர்ஸ் அது மாதிரி போகும்பொழுது டிபெண்டிங் அந்த அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் இது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணல, அதனால எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஓகே மேபி இந்த அது மட்டும் தான் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணீனா இந்த போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. அதுதான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட் தான். ஏன்னா நான் டைப் சி டு டைப் சி கேபிள் வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வர மாதிரி இருந்துட்டேன். அதனால கேபிளும் இது அஃபெக்ட் ஆகிட்டு. ஆமா ஆமா ஆமா. ஆஃபீஸ்ல ஒரு நார்மல் இது நார்மல்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட வர ஒரு இது இருக்கு, கேபிள் இருக்கு. அது ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஸ்லோ. அதோட வர கேபிள் ரொம்ப ஸ்லோ. ஓகே நாங்க மேக்குக்கு அடாப்ட் கம்பேர் ஆகுது இன்னொரு ஒன்லி கேபிள் இருந்துச்சு. அது வாங்கிட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது லைக் காப்பி எல்லாம் பண்ணும்போது நல்லா ஸ்பீட்ல இருந்துச்சு. மேபி அது இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என் மேக்ல யூஸ் பண்ணல, ஆனா ஆபீஸ்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. அது ஒரு ரெட் பிளாக் வயர், அது எந்த பிராண்டும் தெரியாது. அதான் லைக் இந்த கேபிள்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்குல்ல, இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் ரீடு ரைட் மேபி ரீடு கம்மியா இருக்கும், ரைட் ஸ்பீடா இருக்கும், அதுவும் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி யாருமே இது தலைக்கு ஏத்தாத சும்மா ஏதோ அது வாங்கிட்டு கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்பெக் அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே இது இங்க ரைட் இருக்கு, ரீடு இருக்கு, ஸ்பீடு இது எல்லாமே. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இதுல. ஓகே ஓகே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம ஓரளவு எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு எதுவும் வேற அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இந்த மேக் பத்தி சொல்லணும்னு இருந்தா, M5 மேக் புக் பத்தி சொல்லணும்னு இருந்தா சொல்லு. நீ எதுவும் சஜஷன்ஸ் சொல்றியா? லைக் என் தம்பி சொல்லியிருந்தான்
எப்பவுமே இந்த மேக் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் போகும்போது ஆஃபர்ஸ் போட்டு அது வாங்கும்பொழுது அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஒரு மேபி ஒரு 20-30,000 கூட கம்மியாக வாங்கலாம் 2 lakhsக்கு வாங்கும்பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அது எனக்கு ஃபோன்ல மட்டும்தான் எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணுது. லைக் ஃபோன்னா லைக் இந்த கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆல் இட்ஸ் ஃபைன். யூஸ் பண்ணனா பரவாயில்ல. ஏதோ சம்பாதிக்கிற அது வச்சு. அதனால ஃபோன் நார்மலா யூஸ் பண்ணும்போது அது ஆஃபருக்கு கிடைச்சா பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனா மேக் புக் ப்ரோ மினி எல்லாமே அந்த பிரைஸ் பரவாயில்ல, நல்லதா இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. M1 3 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. டெய்லி ஒர்க் பண்றேன், ஓவர் யூஸ் பண்றேன். சம்டைம்ஸ் ஸ்லீப்லேயே போட்டுட்டு அப்படியே 2 days வச்சுறேன். ஷட் டவுன் பண்ணா மேபி மறந்துடும் இல்ல பண்ணாது. ஸோ அவ்வளோ ரஃபா யூஸ் பண்ணிட்டே இருக்கு. 3 வருஷமா அவ்வளோ ரஃபா யூஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் எதுவும் அவ்வளோ இதா தெரியாது. அது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் அது. அதனால நான் சொல்றேன் பரவாயில்ல, அந்த பிரைஸ் வர்த். ஓகே ஓகே. இல்லனா ஆஃபர் கிடைக்குதுன்னா வாங்க. யாரு ஏன்னா யூசுவலா ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ் யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாலே கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ்ல 10% கிடைக்கும். லெட்ஸ் சே 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 20,000 கிடைக்கும். அதை வச்சு ஆப்பிள் கேர் போட்டுக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா மேபி உங்களுக்கு 28% வரைக்கும் கிடைக்கும். ஸோ நானே அந்த M5 சீரியஸ் போறதுக்கு ஜிஎஸ்டி ஏதாவது போட்டு தான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தெரில என்னன்னு. அண்ட் நீ பேசிட்டு இருக்கும்போது சொன்னல க்ளோஸ் பண்ணி வச்சா, ஸோ அது 2 days 3 days அப்படியே ஷட் டவுன் பண்ணாம இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து பேட்டரி எதுவும் ட்ரைன் ஆகுச்சுதா? அது நான் வெரி நோட்டீஸ் பண்ண என்னன்னா, இந்த குரோம் ஓப்பன் இருந்துச்சா ட்ராப் ஆயிடும். ஓகே. இல்லைன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல. அந்த இவ்வளோ 3-4-5% கம்மியாயிடும். அதுக்கு மேல எதுவும் ஆகாது. ஓகே. ரொம்ப இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அது நல்லா தெரியும். ஓகே ஓகே. ஸோ குரோம்ல பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் அது மாதிரி ஏதோ போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா லைக் மேபி கனெக்ஷன் ட்ரை பண்றேன்னு வைஃபை மேபி குரோம் வெரி அப்ப அதுக்கு பேட்டரி கம்மியாடுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருந்துச்சு ஃபைனா இருக்கும். வராது. என் தம்பியும் சொல்லியிருந்தான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன எப்படி வைக்கிறனோ அதே பேட்டரி லெவல்ல தான் எனக்கு நான் ஒரு நாள் கழிச்சு எடுத்தாலும் அதே பேட்டரி லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனா விண்டோஸ் அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. மூடிட்டா கொஞ்சம் டைம்ல அது ட்ரைன் ஆயிடும். ஓகே அருண், வேற எதுவும் ப்ரோஸ் கான்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா இந்த? இல்ல நான் ரொம்ப obsessed with this Mac. ஓகே சரி, நான் இன்னொரு லெட்ஸ் சே ஒரு 6 monthsக்கு அப்புறம் அது மாதிரி இன்னொரு டைம் கொஞ்சம் லாங் ரன்ல யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது லாக் பண்றது. அல்லங்க அது இருந்துச்சா இன்னும் நல்லா இருக்கும். யூசர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ஓகே. Thank you Arun, thank you for the video. Thanks for sharing your experience. Okay, thank you. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெஞ்ச் மார்க்ஸ் அது மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல, அதனால எதுவும் அது மாதிரி டெஸ்ட் பண்ண முடியல. பட் நான் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணி யூஸ் பண்ண வரைக்கும் 4K எடிட்டிங்க்கு எந்த ஒரு லேக் இல்லாமல் நான் இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஏன்னா M5 Pro வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எது போகலான்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு M5ல வந்து நான் ஒரு 4K ஃபுட்டேஜை போட்டு எடிட் பண்ணும்பொழுது எனக்கு அது உண்மையிலுமே பட்டரி ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஒன் மந்த் ஓல்டு மேக் தான். மேபி நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கூட கிடைக்கலாம். பட் அருண் சொன்னதுலேருந்து என்ன ஒன்று புரிஞ்சதுன்னா, இன்னும் அவங்க M1 தான் அவங்களோட அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் ஒர்க்குக்காக. 3 years முன்னாடி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேக்ல இன்வெஸ்ட் பண்றதை ஒருத்தங்கன்னு அருண் வந்து ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நம்மளும் சீக்கிரம் ஒரு அடுத்த மேக் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். டாடா, பபாய்.